வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்களம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்களம் பொங்கிட துணை வந்தானே. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை, வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் முள்ளில்லா மூங்கில் சாகுபடி குறித்து விரிவாக விவரிக்கின்றார் கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வனப்பொருட்கள் மற்றும் பயன்பாட்டுத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே பரணிதரன் அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் பயிர்க்கடன் பெற்று விவசாயம் செய்து பயனடைந்த வேலூர் மாவட்டம் குறும்பேரி கிராம வேளாண்மையாளர் KP ஈஸ்வரன் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் வடகிழக்கு மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் முல்லை. தொடரும் தகவல் நேரத்தில் பயிர் வகை பயிர்களில் உற்பத்தி திறனை அதிகரிக்கும் ஊட்டச்சத்து மேலாண்மை உத்திகள் குறித்த தகவல்கள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். மதுரை பழங்காநத்தம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் வடமேற்கு மண்டலத்திற்கான வானிலை அறிவிக்கை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் விவசாயிகளுக்கு கடன் வசதிகள், இடுபொருட்கள் விநியோகம் மற்றும் பொது விநியோக முறை கிளைகளை நடத்தி வருகிறது. இவை பயிர்க்கடன்களை தேவையான அளவிற்கு சரியான நேரத்தில் வழங்குவதற்கான முக்கியத்துவம் உணர்ந்து செயல்பட்டு வருகின்றது. இத்தகைய வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் பயிர்க்கடன் பெற்று பயனடைந்த வேலூர் மாவட்டம் குறும்பேரி கிராம வேளாண்மையாளர் KP ஈஸ்வரன் அவர்களை சந்தித்த போது வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் தாலுக்கா குறும்பேரி கிராமத்தில் வசிக்கிறோம். என் பேர் ஈஸ்வரன், அப்பா பேர் பெருமாள் கவுண்டரு. எங்களுக்கு பேராம்பட்டு TOC கூட்டுறவு சொசைட்டி பேராம்பட்டில் இருக்குது. அதன் மூலயமா பயிர்க்கடன் பெறுறோம். ஒவ்வொரு ஆண்டும் கவர்மெண்ட் அளிக்கிற மானிய கடனில் 11 மாதத்துக்குள்ளே வாங்கின கடன் திருப்பி கட்டுறோம். அதனால் பயனுள்ளதாக எங்களுக்கு இருக்குது. பயிர்க்கடன் வாங்கிறதுக்காக விவோ கிட்ட வந்து அடங்கல் வாங்கிட்டு போகிறோம். அங்கே கொண்டு போய் சொசைட்டியில் கொடுக்கும்போது சிட்டா வந்து அங்கே சொசைட்டிலே எடுத்துக்கிறாங்க. சொசைட்டி மூலிமா கிடைக்குதுங்க. ஃபோட்டோ மற்றும் அந்த வைப்பு தொகை வந்து நாங்கள் செலுத்துகிறோம். அதே பேராம்பட்டு இதிலேருந்து நிலவில் வாங்கி பேராம்பட்டு கூட்டுறவு சொசைட்டிலேருந்து டிராக்டரு வண்டி டிராக்டர் வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்து ஓட்டுறோம். வெளியே மார்க்கெட் ஓட்டுற வாடகையை விட இது குறைச்சலாக இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் பயிருக்கு மாற்றம் வரும்போது ஒவ்வொரு பயிருக்கு தகுந்த மாதிரி பயிர்க்கடன் வாங்கி இல்லை வட்டி சலுகை கவர்மெண்ட்டு கொடுக்குற மானிய வட்டியை 11 மாதத்தில் கட்டி அதை பயன்படுறோம். வட்டியில்லா கடனாக பயன்படுறோம். இது வந்து இந்த குறும்பேரியில் இருக்கிற எல்லா மக்களும் விவசாய மக்களும் பேராம்பட்டு சொசைட்டியில் கடன் வாங்கி பயன்படுறாங்க. அதே போல் சொசைட்டிலையும் வந்து நாங்கள் ஒரு 25 வருஷம் மெம்பராக இருக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு வந்து டிவிடெண்ட் பங்கு தொகை தராங்க. அந்த சொசைட்டி நல்ல முறையில் இயங்கிறதுனால எங்களுக்கு பெரும் உதவியாக இருக்குது.
விவசாய மக்கள் அனைவருமே வந்து வெளி இடத்துல கடன் வாங்கி ரொம்ப துன்புறுறாங்க. அதை தவிர்த்து கவர்மெண்ட்டு கொடுக்குற சொசைட்டி கடன் பெற்று வட்டியில்லா கடனை பெற்று கடன் சுமையிலேருந்து வெளியே வந்தோம்னா நல்லாயிருக்கும். வாழ்க்கை நல்லா வழிமுறைகள் நல்லாயிருக்கும். இதனால் அனைத்து விவசாய மக்களும் வந்து சொசைட்டியில் கடன் பெற்று வட்டியில்லா கடனை 11 மாதத்துக்குள்ளே சேர்த்து அதனுடைய கவர்மெண்ட்டு கொடுக்குற வட்டி சலுகையை பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் KP ஈஸ்வரன் அவர்களை 09843954737 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், வேலூர் மற்றும் கடலூர் ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு முக்கிய பயிர்கள் நெல், கரும்பு மற்றும் நிலக்கடலை. வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் உழவர்கள் தங்களுடைய பயிர்களுக்கு உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்தினை தெளிப்பதை தள்ளி போடவும். தோட்டக்கலை பயிர்களின் வேர் பகுதியை தேங்காய் நார்களை கொண்டு மூடுவதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம். வேளாண்மையாளர்கள் தங்களுடைய கால்நடை தீவன பொருட்களை மழையில் நனையாமல் பாதுகாப்பதால் அப்லாடாக்சின் என்ற நச்சு தாக்காமல் தடுக்கலாம். செம்மறி ஆடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். வேளாண்மையாளர்கள் தங்களுடைய கறவை மாடுகளின் மடியை நன்றாக கழுவி மற்றும் உலர்த்தி பால் கறக்கவும். மேலும் பால் கறந்த பின்பு தூசி அதிகமுள்ள உலர் தீவனம் அளிப்பதை தவிர்ப்பதன் மூலம் மடிவீக்க நோய் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் முல்லை. பண்டிகை காலங்களிலும் விசேஷ காலங்களிலும் மக்களின் பயன்பாட்டில் மலர்களின் தேவை இன்றியமையாதது. மலரியல் பயிர்களில் முல்லை மலரின் சாகுபடி குறிப்புகள் பற்றி காண்போம். பயிரிட ஏற்ற பருவம் ஜூன் முதல் டிசம்பர் வரை. பயிரிட ஏற்ற மண் வகை நன்கு வடிகால் வசதியுள்ள செம்மண் பூமி ஏற்றது. பயிரிட ஏற்ற ரகங்கள் கோ 1 மற்றும் கோ 2. அறுவடை மே முதல் நவம்பர் மாதம் வரை பூக்கள் காணப்படும். நன்கு வளர்ந்த மொக்குகளை காலை வேளையில் பறிக்க வேண்டும். மகசூல் 1 ஹெக்டேருக்கு 10,000 கிலோ பூ மொக்குகள் கிடைக்கும். மேலும் விவரங்கள் பெற agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் பயறு வகை பயிர்களில் உற்பத்தி திறனை அதிகரிக்கும் ஊட்டச்சத்து மேலாண்மை உக்திகள். ஒரு பயிரின் முழுமையான விளைச்சலை பெற 16 வகையான ஊட்டச்சத்துக்களை சமச்சீர் முறையில் கொடுக்க வேண்டும். பயிறு வகை பயிர்களின் வேரில் வேர் முடிச்சுக்கள் காணப்படும். வேர் முடிச்சுகளில் உள்ள பாக்டீரியாக்கள் வளிமண்டலத்தில் உள்ள தழைச்சத்தை நிலைநிறுத்தி மண்ணின் வளத்தை மேம்படுத்துவதன் மூலம் நிலையான வேளாண்மைக்கு வித்திடுகிறது. மண்ணில் கரிமச்சத்தினை அதிகரிக்க ஏக்கருக்கு தொழு உரம் 5 டன் இட வேண்டும். தொழு உரம் கிடைக்காவிடில் மண்புழு உரம் ஏக்கருக்கு 2 டன் இடலாம். பயிறு வகை பயிர்களுக்கு விதைக்கும் முன் அடியுரமாக 1 ஏக்கருக்கு மானாவாரி பயிருக்கு தழைச்சத்து 5 கிலோ, மணிச்சத்து 10 கிலோ, சாம்பல் சத்து 5 கிலோ, கந்தகம் 4 கிலோ அல்லது துத்தநாக சல்பேட் 4 கிலோ ஆகியவற்றை இட வேண்டும். மணிச்சத்தை சூப்பர் பாஸ்பேட் மூலம் இடவில்லை என்றால் ஜிப்சம் மூலம் கந்தக சத்தை இட வேண்டும். இலைவழி உரமிடல் செடியின் வேர் வளர்ச்சிக்கும் காய்களில் மணி பிடிப்பதற்கும் மணிச்சத்து அவசியம். மண்ணில் இடப்படும் மணிச்சத்தானது பல்வேறு வகைகளில் மண்ணில் நிலைநிறுத்தப்பட்டு பயிருக்கு கிடைக்காது. எனவே மணிச்சத்தை இலைவழி தெளிப்பதன் மூலம் அதன் பயனை பெறலாம். DAP உர கரைசல் 1 லிட்டர் தண்ணீரில் 20 கிராம் DAP உரத்தை கரைத்து தெளிக்க வேண்டும். இதற்கு முதலில் 4 கிலோ DAP உரத்தை 20 லிட்டர் நீரில் தெளிப்பதற்கு முந்தைய நாள் மாலை ஊற வைக்க வேண்டும். மறுநாள் ஊற வைத்த கலவையின் தெளிந்த நீரை மட்டும் எடுத்து துணியால் வடிகட்ட வேண்டும். பின்னர் வடிகட்டிய 1 லிட்டர் கரைசலை எடுத்து இதனுடன் 9 லிட்டர் தண்ணீர் சேர்த்து நன்கு கலக்கி கைத்தெளிப்பான் கொண்டு மாலை வேளையில் செடிகளின் மீது நன்கு படுமாறு தெளிக்க வேண்டும். மறுபடியும் வடிகட்டிய 1 லிட்டர் கரைசலை எடுத்து மேற்கூறிய முறையில் தெளிக்க வேண்டும். இவ்வாறு தயாரித்த நீர்த்த கரைசல் 200 லிட்டரை 1 ஏக்கருக்கு கைத்தெளிப்பான் கொண்டு தெளிக்க வேண்டும். DAP கரைசல் தெளித்தவுடன் நீர் பாய்ச்சுதல் மிகவும் அவசியம். இக்கரைசலை பயிரின் 50% பூ பூக்கும் பருவத்தில் ஒரு முறையும் பின்னர் 15 நாட்கள் கழித்து ஒரு முறையும் தெளிக்க வேண்டும். பூ உதிர்வதை தடுக்க பயிறு வகை செடிகளில் பூக்கள் அதிக அளவில் கொட்டிவிடும். பூக்கள் உதிர்வதால் காய்பிடிப்பு குறைந்து விளைச்சல் இழப்பு ஏற்படும். பூக்கள் உதிர்வதை தடுக்க 50% பூப்பின் போது லிட்டருக்கு 40 மில்லி என்ற அளவில் பிளானோஃபிக்ஸ் என்ற வளர்ச்சி ஊக்கியை கலந்து தெளிக்க வேண்டும். பயிறு வகை பயிர்களில் பூ உதிர்வதை தடுக்கவும்
வறட்சியை தாங்கவும் பயறு அதிசயத்தை தெளிக்கலாம். 1 ஏக்கருக்கு 2 கிலோகிராம் பயறு அதிசயத்தை 200 லிட்டர் நீரில் கலந்து தேவையான அளவு ஒட்டும் திரவம் சேர்த்து பூ பூக்கும் பருவத்தில் தெளிக்க வேண்டும். இதனால் பயிர் விளைச்சல் 20% வரை கூடும். மேற்கூறிய அனைத்து வகையான ஊட்டச்சத்து மேலாண்மை உத்திகளை பயன்படுத்தி பயிர் வகை பயிர்களில் உற்பத்தி திறனை அதிகரிக்கலாம். விளம்பர இடைவேளைக்கு பின் வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் தமிழ்நாடு வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். கம்பு இதர ரகம் தேனியில் குறைந்தபட்ச விலையாக 1820 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1880 ரூபாய்க்கும், சோளம் இதர ரகம் காரமடையில் குறைந்தபட்ச விலையாக 1800 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய்க்கும், தேனியில் குறைந்தபட்ச விலையாக 1720 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1800 ரூபாய்க்கும், மக்காசோளம் இதர ரகம் திண்டுக்கல்லில் குறைந்தபட்ச விலையாக 1350 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1550 ரூபாய்க்கும், தேனியில் குறைந்தபட்ச விலையாக 1820 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1900 ரூபாய்க்கும், நெல் இதர ரகம் கம்பத்தில் குறைந்தபட்ச விலையாக 1480 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1560 ரூபாய்க்கும், கெங்கவள்ளியில் குறைந்தபட்ச விலையாக 900 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 920 ரூபாய்க்கும், கேழ்வரகு இதர ரகம் திண்டிவனத்தில் குறைந்தபட்ச விலையாக 1599 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1993 ரூபாய்க்கும், விக்கிரவாண்டியில் குறைந்தபட்ச விலையாக 1743 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1836 ரூபாய்க்கும், டிவி கம்பு இதர ரகம் செஞ்சியில் குறைந்தபட்ச விலையாக 1549 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2376 ரூபாய்க்கும், பன்ருட்டியில் குறைந்தபட்ச விலையாக 1605 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2370 ரூபாய்க்கும், பருத்தி இதர ரகம் திண்டுக்கல்லில் குறைந்தபட்ச விலையாக 4000 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 5000 ரூபாய்க்கும், தேனியில் குறைந்தபட்ச விலையாக 5500 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 5700 ரூபாய்க்கும், கொப்பரை தேங்காய் இதர ரகம் ஆத்தூரில் குறைந்தபட்ச விலையாக 5100 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 5600 ரூபாய்க்கும், ராசிபுரத்தில் குறைந்தபட்ச விலையாக 5200 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 5600 ரூபாய்க்கும், மணிலா இதர ரகம் திண்டுக்கல்லில் குறைந்தபட்ச விலையாக 4000 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 4800 ரூபாய்க்கும், கரூரில் குறைந்தபட்ச விலையாக 4100 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 4300 ரூபாய்க்கும், மஞ்சள் விரலி கரூரில் குறைந்தபட்ச விலையாக 7600 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 7800 ரூபாய்க்கும், ஈரோட்டில் குறைந்தபட்ச விலையாக 7214 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 8822 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தொடரும் வேளாண் சந்தையில் மதுரை பழங்காநத்தம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், சொரக்காய் 1 கிலோ 8 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் காய் ஒன்று 4 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 14 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 22 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், சௌசவ் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டு ஒன்று 4 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 18 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 30 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது.
கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்திரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட்டின் விலை 40 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 500 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 300 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 500 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 70 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 150 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 150 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 150 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 300 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டைப்பூ 1 கிலோ 50 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் வடமேற்கு மண்டல மாவட்டங்களான சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 36.8 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 60.7%, காற்றின் வேகம் மணிக்கு 2.8 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 36.3%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 19.3 டிகிரி செல்சியஸாகவும், மழை அளவு 0 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 503.8 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 963.7 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 0ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவு பெற்றது. மீண்டும் அடுத்த வேளாண் செய்திகள் சந்திப்போம். வணக்கம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். பச்சை தங்கம் என்று அழைக்கப்படும் மூங்கில் உலகில் சுமார் 1400 இனங்கள் உள்ளன. தமிழ்நாட்டில் காணப்படும் பெருவாரை மற்றும் சிறுவாரை என்ற 2 இனங்களில் முட்கள் ஒன்றோடு ஒன்று பின்னி காணப்படுவதினால் இதனை வெட்டி எடுப்பதற்கு மிகுந்த சிரமமும் அதிக செலவும் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படுகின்றது. இதனை தவிர்க்கும் வகையில் முள்ளில்லா மூங்கில் சாகுபடி குறித்து விரிவாக விவரிக்கின்றார் கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வன பொருட்கள் மற்றும் பயன்பாட்டுத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே பரணிதரன் அவர்கள். இந்தியாவில் 63 வகைக்கு மேலே உள்ள மூங்கில்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மாகாணங்களில் அதிக அளவு மூங்கில்கள் மூங்கிலோடைய பரப்பளவு அதிகமாக இருக்குது. வடகிழக்கு மாகாணங்கள் பார்த்திங்கன்னா எல்லா விதமான பயன்பாடுகளும் மூங்கிலை நம்பியே இருக்குன்னு. அதாவது பிறந்த குழந்தைக்கு தொட்டில் கட்டுவது முதல் இறக்கும் பாடை வரை மூங்கில்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அப்படியாப்பட்ட இப்போ எல்லா வகையிலும் பயன்படக்கூடிய மூங்கில்களை ஏன் தமிழக விவசாயிகள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோட தேசிய மூங்கில் இயக்கத்தின் கீழே குறிப்பாக 6 வகையான முள்ளில்லா மூங்கில்கள் தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டன. அதில் எல்லா விதமான தட்பவெப்ப நிலைகள், தமிழகத்தில் பரவும் தட்பவெப்ப நிலைகள், மழையளவு மற்றும் மண்ணின் பாங்கிற்கேற்ப 2 வகையான மூங்கில்கள் விஞ்ஞானிகளால்
தேர்வு செய்யப்பட்டது. அதில் ஒரு மூங்கில் பார்த்திங்கன்னா பேம்புசா வல்காரிஸ்ன்னு சொல்லக்கூடியதும், பேம்புசா வல்காரிஸ், பேம்புசா பல்கோவா என சொல்லக்கூடிய 2 வகையான முள்ளில்லா மூங்கில்களை வந்து தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது வந்து தேசிய மூங்கில் இயக்கத்தின் கீழும் தமிழக தோட்ட வளர்ச்சி கழகத்தின் மூலமாக தமிழகத்தில் உள்ள தோட்டக்கலை துறையின் மூலமாக எல்லா விவசாயிகிட்ட அறிமுகப்படுத்துது. இதில் உள்ள மிக முக்கியமான பயன்பாடுகள் பார்த்தீங்கன்னா, இந்த மூங்கில்கள் வந்து முள் கொண்டு வளருவதில்லை. 2வது அதிவேகமாக வளரக்கூடிய மூங்கில்களாகும். 3வது இந்த மூங்கிலுக்கு வந்து ஒரு 4 வருஷத்தை நட்டுட்டோம்னா 4வது வருடத்துலேருந்து ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு தூரிலேருந்து குறைந்தபட்சம் 8 முதல் 10 வகையான 10 களிகளை வந்து ஒவ்வொரு தூர்லேருந்து நம்ம எடுக்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இந்த மூங்கில் வந்து 400 தூர்களை வந்து நீங்கள் பயிரிட்டிங்கன்னா ஒவ்வொரு வருடம், அதாவது முதல் 4 வருடங்கள் வந்து நமக்கு எந்த விதமான ஒரு பயன்பாடுகளும் மூங்கிலேருந்து கிடைக்காது. ஆனால் 5வது வருடத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் ஒரு தூர்லேருந்து 8 முதல் 10 மூங்கில் களிகளை வந்து நம்ம எடுக்க முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராக்கு கிட்டத்தட்ட 400 களிகளை வந்து நம்மளால் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ஏக்கராலேருந்து நம்மளால் எடுக்க முடியும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு தேவைப்படும் விவசாய கூலிகள் என்பது ரொம்ப ரொம்ப கம்மி. நிலம் தயாரித்தல் என்பது, நிலம் எந்த வகையான நிலங்கள் வந்து தேர்வு செய்தல்னு பார்த்தீங்கன்னா, அதிக களிமண் பாங்கான நிலங்களோ இல்லை அதிக மண் மற்றும் அதிக கல் மற்றும் பாறைக்கு உண்டான நிலங்கள் வந்து இந்த மூங்கில் சாகுபடிக்கு ஏற்றது அகந்தது அல்ல. என்ன காரணம், இந்த மூங்கிலாகப்பட்டது கிழங்கிலிருந்து தான் உருவாகுது. கிழங்குன்றது நம்ம மஞ்சள் எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் இந்த மூங்கிலும் வந்து தூர் ஆகப்பட்டது கிழங்கு மூலயமா ஸ்ப்ரெட் ஆகும். உங்களுக்கு எந்த அளவுக்கு பரப்பளவு அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து மூங்கிலிருந்து கிடைக்கக்கூடிய களிகளின் எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற போல் நம்மளுடைய மண்ணின் அமைப்பு இருக்கணும். 2வது விஷயம் வந்து ஓரளவுக்கு தண்ணீர் வசதி உள்ள, நீர்ப்பாசனம் வசதி உள்ள இடமாக இருந்ததுன்னா இந்த மூங்கில் சாகுபடிக்கு ரொம்ப உகந்ததாகும். இந்த மூங்கிலாகப்பட்டது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 60 வயது வரை 60 வருடங்கள் வரை உங்களுக்கு ஒரு நல்ல லாபகரமான லாபத்தை வந்து கொடுத்துக்கிட்டே வரும். ஒவ்வொரு வருடமும் கொடுத்துட்டே வரும். அப்படி 60 வருடங்கள் வரை இருக்கக்கூடிய ஒரு பயிரை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கலன்னா, நல்ல நாற்றுக்களை வந்து அரசு துறை சார்ந்த நாற்றங்காலிருந்து நீங்கள் வாங்கி உங்களுடைய நிலத்தில் வந்து நீங்கள் கொண்டு போய் வைக்கலாம். இதன் இடைவெளி பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 15 அடிக்கு ஒரு மூங்கிலுக்கு இன்னொரு மூங்கிலுக்கு வந்து குறைந்தபட்சம் 15 அடி தேவை. ஏன் 15 அடி தேவைன்னா, மூங்கில் ஆகப்பட்டது அதிவேகமாக வளரக்கூடியது. ஒரு வருடத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12லேருந்து 13 அடி வரைக்கும் ஈஸியாக வளர்ந்துடும். அதாவது சராசரியாக ஒரு மூங்கில் புதுசாக வரக்கூடிய தூர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 3/4 அடியிலேருந்து 1 அடி வரைக்கும் கூட வளரக்கூடியதாக இருக்கும். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா முதல் காலகட்டத்தில் மூங்கில் வந்து அதனுடைய வளர்ச்சி உயரத்தில் நிறைய காட்டும். அதற்கு உயரம் வளர்ந்த பிறகு அதனுடைய கடினத்தன்மை ஒவ்வொரு வருடமும் கூடும். இதுக்கு வந்து எந்த உர மேலாண்மையும் பயன்படுத்த தேவையில்லை. அதே போல் வந்து இதற்கு பராமரிப்பு செலவு என்பது ரொம்ப ரொம்ப கம்மி. என்ன பராமரிக்கணும், ஒவ்வொரு வருடமும் அதில் உள்ள பக்கவாட்டு கிளைகளை வந்து கிளைகளை கவாத்து பண்ணிகிட்டே இருக்கணும். கிளைகளை கவாத்து பண்ணாமல் விட்டிங்கன்னா என்ன ஆகுனா, ஒரு மூங்கிலும் இன்னொரு மூங்கிலும் இணைந்து கடைசியாக வெட்டக்குள்ளே உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடும். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு மேலாண்மை பயிற்சி என்னென்னா, ஒவ்வொரு வருடம் ஒரு 4 வருடங்கள் தான் இந்த மூங்கிலுடைய வளர்ச்சி இருக்கும். ஸோ ஒவ்வொரு வருடமும் என்ன பண்ணால், முதலில் வரக்கூடிய தூர்களை, அதாவது அந்த தூரிலிருந்து கிளம்பக்கூடிய களிகளுக்கு வந்து மஞ்சள் நிறத்தில் ஒரு பெயிண்ட்டை வந்து நீங்கள் எந்தெந்த களிகள்லாம் முதல் வருடத்தை வருதோ அதெல்லாம் மஞ்சளை நீங்கள் பெயிண்ட் பண்ணணும். 2வது வருடம் வளரக்கூடிய களிகளை நீங்கள் சிவப்பு நிறத்தில் நிறம் கூட்ட வேண்டும். 3வது வருடத்தில் வளரக்கூடிய களிகளை நீங்கள் வெள்ளை நிறத்தில் கலர் கூட்ட வேண்டும். அதாவது வெள்ளை நிறத்தில் ஒரு சின்ன ஒரு வட்டம் மட்டும் அந்த எந்தெந்த களிகள் வந்திருக்கோ அதில் வளரணும். 4வது வருடத்தில் வளரக்கூடியதுக்கு கருப்பு பெயிண்ட்டை நீங்கள் அடிச்சிடணும். இப்போ 5வது வருடம் வந்த உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு வட்டம் போட்டிங்களா, மஞ்சள் வட்டம் போட்டிங்களா, அந்த மூங்கில்களை பூரா நீங்கள் வெட்டி எடுத்துடலாம். அதே போல் அந்த வருடத்தில் வளரக்கூடிய மூங்கில்களுக்கு திரும்ப நீங்கள் மஞ்சள் போடணும். ஏன்னா அந்த வருடத்தில் 5வது வருடம் வளரக்கூடியது வெட்டக்கூடிய மூங்கில்களாகவே மஞ்சள் நிறத்திலும், 6வது வருடத்தில் வெட்டக்கூடிய மூங்கில் மற்றும் வளரக்கூடிய மூங்கிலுக்கு வந்து சிவப்பு நிறத்திலும், 7வது வருடம் வெட்டக்கூடிய மூங்கில் மற்றும் வளரக்கூடிய மூங்கிலுக்கு வெள்ளை நிறத்திலும், 8வது வருடம் வளரக்கூடிய மற்றும் வெட்டக்கூடிய மூங்கிலுக்கு கருப்பு நிறத்தில் கொடுத்தீங்கன்னா, இதே போல் ஒவ்வொரு வருடமும் வந்து நீங்கள் மாற்றி அந்த வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி மஞ்சள், சிவப்பு, வெள்ளை, கருப்பு என்ற பெயிண்ட் நீங்கள் கொடுத்துட்டு வரதுனால என்னென்னா, உங்களுக்கு எந்த வருடம் வந்து அந்த மூங்கிலுடைய வயது வந்து உங்களுக்கு சுலபமாக புலப்பட்டுரும். அதே போல் வெட்டக்குள்ளேயும் வந்து உங்களுக்கு சுலபமாக வெட்டி எடுத்துடலாம். அதே போல் இந்த மூங்கில்களாவது பூக்கும் தன்மை கொண்டவை அல்ல. ஆனால் நமக்கு தமிழகத்தில் இருக்கிற 2 மூங்கில்கள் வந்து பூக்கும் தன்மை கொண்டவை. ஆனால் மூங்கில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைனா, ஒரு தடவை மூங்கில் பூத்து குலுங்கிச்சுன்னா அதுக்கு பிறகு மூங்கிலிருந்து நம்ம எந்த விதமான மகசூலும் எடுக்க முடியாது. காரணம் என்னென்னா,
மூங்கில் பூத்து உடனே என்னன்னா மரம் செத்துரும், மூங்கில் மரமாக பட்டு போய்விடும். ஸோ இப்போ இந்த மூங்கில்கள் வந்து பூக்காத்தன்மை கொண்டதுனால நமக்கு இந்த மூங்கில் வந்து பட்டு போயிடுன்ற ஒரு பிரச்சனையும் இதில் கிடையாது. ஸோ ஒவ்வொரு வருடமும் குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு 8 10 கழிகள் வரை எடுக்கலாம். அதே போல் ஒரு ஏக்கருக்கு 400 கழிகள் வரை உங்களால் எடுக்க முடியும். சரி, மூங்கிலோட இது நமக்கு வந்து மூங்கில் அறுவடை பண்ணியாச்சு. மூங்கிலால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன, இதை நம்ம மூங்கில்கள் என்ன, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா விதமான வாழைத்தோட்டத்திற்கும், அது மட்டும் இல்லாமல் கட்டுமானத்துறையில் பார்த்தீங்கன்னா சவுக்கு அதிகமாக பயன்படுது. இதற்கு முன்பு சவுக்கு வந்து ஒரு வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு மரப்பயிர். ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் மூங்கில்களை வந்து எல்லா விதமான கட்டுமானத்திற்கு நம்ம பயன்படுத்தியிருக்கோம். மூங்கில் அரிசியை வந்து சாப்பிட்ருக்கோம். மூங்கிலினால் செய்யப்பட்ட ஊறுகாய்கள், மூங்கில் ஷூட்டிலிருந்து எடுக்கக்கூடிய மூங்கில் ஷூட்டை நம்ம சாப்பிட்ருக்கோம். மூங்கிலினால் ஈவன் நம்ம நூல்களை வந்து எடுத்து அதன் மூலயமா வந்து சட்டை, இன்றைக்கி வந்து டிஷர்ட் வரைக்கும் தயார் பண்ணுற அளவுக்கு இருக்குது. மூங்கிலினால் பார்த்திங்கன்னா அதிகமான அழகு சாதனங்கள், அழகு பொருட்களை வந்து அழகு உண்டாக்கக்கூடிய பொருட்களை நம்ம வந்து நிறைய இன்றைக்கி மார்க்கெட்டை, அதாவது வடகிழக்கு மாநிலம் வடகிழக்கு மாநிலம் அதிக அளவில் வந்து இந்த மூங்கிலினால் செய்யப்பட்ட பொருட்கள், அழகு பொருட்களை வந்து நம்ம நிறைய மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே போல் வந்து பேப்பர், இன்றைக்கி வந்து உலகத்திலே அதிக திறன் கொண்ட அதிக குவாலிட்டியான பேப்பர் பார்த்தீங்கன்னா மூங்கிலினால் உருவாக்கப்பட்ட பேப்பர் தான். ஏன்னா இதில் அந்த ப்ரௌன் தன்மை, பழுப்பு நிறத்தை கொடுக்கக்கூடிய லிக்னின் அளவு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கனால பேப்பர் கம்பெனிக்காரங்க வந்து இது அதிக அளவில் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எடுத்துகிட்டு போய் மரக்கூழ் தயாரித்து, மரக்கூழிலிருந்து காகிதங்கள் தயாரித்து இன்றைக்கி அது பெரிய லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லை, உங்களுக்கு இந்த பயிரை நீங்கள் ஒரு தடவை வச்சுட்டா போதும், கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருடங்கள் வந்து எந்த விதமான மாற்று பயிருக்கு உண்டான வாய்ப்புகளே கிடையாது. இதில் ஊடுபயிர் பாசிபிலிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா, ஊடுபயிர் வந்து முதல் வருடத்தில் மட்டும் நீங்கள் ஏதாவது ஒரு விவசாய பயிரை, ஏன்னா 15 அடிக்கு 15 அடினுக்குள்ளே உங்களுக்கு அதிக இடைவெளி இருக்கும். இந்த இடைவெளியில் முதல் வருடத்தில் மட்டும் நீங்கள் ஊடுபயிரை பயிரிட்டுக்கலாம். என்ன காரணம்னா வந்து அந்த நேரத்தில் வந்து அதிக இடைவெளி இருக்கும். ஆனால் 2வது மற்றும் 3வது ஆண்டுகளில் வந்து மூங்கிலாகப்பட்டது அதிக அளவு பறந்து கிட்டத்தட்ட சூரிய வெளிச்சமே பூமியில் படாத அளவுக்கு வந்துடும். ஸோ அதனால் 2 மற்றும் 3வது இடத்துலேருந்து நீங்கள் ஊடுபயிர் என்பது இதில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு. ஸோ அதனால் நமக்கு வாழ்க்கைக்கு கடைசி வரைக்கும் பயனுள்ளதாக, நமக்கு ஒவ்வொரு வருடமும் பயன் தரக்கூடிய இந்த மூங்கில்களை பயிரிட்டு விவசாயிகளாக நாம் நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். மேலும் விவரம் பெற முனைவர் கே பரணிதரன் அவர்களை 09894242686 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். 12/9/2016 திங்கட்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. அங்கக வேளாண்மை முறையில் பல பயிர் சாகுபடி செய்து பயனடைந்த வேலூர் மாவட்டம் கருங்காலி கிராம வேளாண்மையாளர் ஏ ரவிக்குமார் அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம். காவிரி டெல்டா மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் எண்ணெய் பனை. தொடரும் தகவல் நேரத்தில் திராட்சை சாகுபடியில் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை. வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மாவட்ட நீர்வடி பகுதி மேம்பாட்டு முகமை பணிகள் குறித்து திருநெல்வேலி மாவட்ட நீர்வடி பகுதி மேம்பாட்டு முகமை திட்ட மேலாளர் பி செந்திவேல் முருகன் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.